ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அப்படியே இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுது, அதுக்காக நம்ம எந்த விதத்துல தயார் நிலையில் இருக்கணும் சார்? நீர் நிலைகள்லாம் பாதுகாப்பு 2 வகையில் இருக்குங்க. அதாவது ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மழைக்கு முன்னால் செய்ய பண்ணி, அது கிட்டத்தட்ட நாங்கள் 30 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஆனால் ஒழுங்காகவே ப்ரீ மான்சூன் இல்லாமல் நாங்கள் நீரோடும் பாதைகளை செப்பனிடுத்தல், அந்த நீர்நிலைகளை பத்திரப்படுத்துதல், புதிய கால்வாய்க்களை வெட்டி மக்களுக்கு பயனளிக்கிறதல், இவைகளெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 150-60 கோடி ரூபாய்க்கு நாங்கள் செலவு செஞ்சிருக்கிறோம். ஆக எங்களை பொறுத்தவரையில் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு கேஷுவாலிட்டி ஆகாமல் இருக்கும். இதே போல இப்போ நலன் காக்கும் இந்த முகாம்ல மக்கள் நிறைய பயன்பெற்று வராங்க. இது கண்டினியூவா நடக்குமா, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வேற ஏதாச்சும் பிளானிங் இருக்கா சார்? ஏன்னா மக்கள் அதிகமா விரும்பி வராங்க, இதுக்கு அதிகபட்சமா. மக்களுக்கு என்னைக்கும் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்கும். அது குழந்தைக்கு ஒன்று இருக்கும், இவருங்க தாத்தாவுக்கு ஒன்று இருக்கும். அதனால இது கண்டினியூ ஆகும். கரூர் சம்பவத்தை எதிர்த்து எதிர்கட்சி சிபிஐ விசாரணை எல்லாருமே கோரினாங்க. ஆனா நேற்று நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர், ஜனங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படி நீதிபதியை ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க, சட்டத்துறை அமைச்சரா? அப்படி அல்ல, அவர் நீதிபதி சொல்றாரு, அது போய் நம்ம குறித்து சொல்லக்கூடாது. அது அது அதான் மெயின். அவங்க மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்கொண்டுதான். ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதே போல 210 தொகுதியில அதிமுக இந்த தடவை 2026 ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. சீமான கேட்டவர் நான் கூட 210 ஜெயிப்பானுவார். அப்புறம் யார் கேட்டார்? அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. பாரு, நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க, நெருங்க எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் வேகமாக சேர்த்து ஒரு சீட்டாக அரசியல் ஊட்டிக்கிறோம். அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியா போவாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு அதை ஏன் உடனடியா போனாரு? விசாரணை குழு ஏன் உடனடியா அமைச்சாரு? இவர் நாட் ரீச்சபிள் சிஎம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு காட்டமா பதிவு பண்ணியிருக்காரு. சார், ஒரு விஷயம் இன்னொரு எதிர்கட்சிக்கார ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். நாம திருப்பி சொல்றோம். அதாவது அதெல்லாம் பேசுவேன். 2வது கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேள்வி அவர் ஏன் போகிறேன் அப்படின்னா, அன்றைக்கு சூழ்நிலை வேற இருந்தது, போயிட்டு போகிறேன். இன்னைக்கு சூழ்நிலை 42 பேர் என்பது மிக சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. உலகமே இதை பற்றி இன்னைக்கு வண்டி பேசுகிறாங்க. எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் அதுதான் இருக்குது, எந்த நியூஸை பார்த்தாலும் அதுதான் இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய பிரளயத்துக்கு ஏற்பட்டது. உடனே நைட்டே போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில்? அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாங்க, அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அவர் பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம்.